108 வைணவ திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நவ திருப்பதிகள் என்று 9 திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளர்பிரான் சுவாமி திருக்கோவில் ஆகும். நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் நவகோள்களில் சூரிய அம்சமாகவும் விளங்குகின்றது. மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் கள்ளர்பிரான். இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதன்படி இந்த வருடத்திற்கான சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி கள்ளர்பிரான் சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம் என தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. 5ஆம் திருநாளான இன்று காலையில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான், ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பெருமாள், திருப்புளியங்குடி காய்சினி வேந்த பெருமாள், நத்தம் எம்மிடர் கடிவான் ஆகியோருக்கு சுவாமி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் நடைபெற்றது. பின்னர் மாலையில் அனைத்து பெருமாள்களுக்கும் தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு வைதிக முறைப்படி நவகலச திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வார் வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கள்ளர்பிரான், ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான், ஸ்ரீ காய்சினி வேந்தர், ஸ்ரீ எம்மிடர் கடிவான் ஆகியோர் காட்சியளித்தனர். அம்ச வாகனத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமி நம்மாழ்வாருக்கு குடைவரை பெருவாயில் கற்பூர ஆரத்தியுடன் எதிர் சேவை நடைபெற்றது. தொடர்ந்து 4 கருட வாகனத்தில் பெருமாள்கள் மற்றும் அன்ன வாகனத்தில் நம்மாழ்வார் என திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நவ திருப்பதி பெருமாளின் 4 கருட சேவையை ஒரே இடத்தில் கண்டு வணங்கி பாக்கியம் பெற்றனர்.